தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனையும் ஆண்டவரை இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தரின் இருதயத்தில் வைத்ததான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை கேட்கிற யாவரும் நிச்சயமாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை நான் விசுவாசித்து வாழ்த்துவதில் மறுமுறையும் நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பாக 4 டைப்பாலஜிஸ் இன் த புக் ஆஃப் எக்ஸோடஸ், யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் இருக்கிறதான 4 வகைப்பாடுகள். இது குறித்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இதை கவனமாய் முடிவறிந்து கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த 4 வகைப்பாடுகள் வரிசைப்படுத்துகிறேன். 1 எகிப்து, 2 எகிப்திலுள்ள இஸ்ரவேல் மக்கள், 3 பார்வோன் ராஜா, 4 தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்ட தேவதாசனாகிய மோசே. இந்த 4 பெயர்களையும் அதோடு சம்பந்தப்பட்ட தெய்வீக அர்த்தங்களையும் நான் வகைப்படுத்துகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். Egypt is a type of the world. எகிப்து உலகத்திற்கான அடையாளம். 2வது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவிகளுக்கான அடையாளம். இவர்கள் 3 வகையாக தேவன் அவர்களை பிரித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். 1, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு போனார்கள். 2வதாக தேவன் அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தார். 3வதாக மீட்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்துவமாக பிரிக்கப்பட்டார்கள். 3 விஷயத்தை கவனிங்க. 1, இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். 2வதாக அடிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். 3வதாக மீட்கப்பட்டவர்களை தேவன் பிரித்தெடுத்தார். சரி, 3வதாக பார்வோன். இந்த பேரவா இஸ் a டைப் ஆஃப் த டெவில். இந்த பார்வோன் ராஜா சர்வாதிகாரி, பிசாசுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக மோசஸ் இஸ் a டைப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு அடையாளமாக மோசேயை வெளிப்படுத்துகிறது. இவன் 3 விதங்களிலே ஊழியம் செய்தான். 1, மோசே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான், ஆசாரியனாக இருந்தான், அவர்களுக்கு தலைவனாக அல்லது ராஜாவாக இருந்தான். ஆக இந்த 4 வகைப்பாடுகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எகிப்து உலகத்திற்கு அடையாளம், இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற பாவிகளுக்கு அடையாளம், பேரவா அதாவது பார்வோன் சாத்தானுக்கு அடையாளமாக, 4வதாக மோசே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்போ உலகமாகிய எகிப்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது முறைப்படி சொல்லுகிறேன், ஆதியாகமத்தினுடைய முடிவில் அல்லது யாத்திராமத்தினுடைய தொடக்கத்தில் யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளாகிய 70 ஆத்துமாக்கள் என்று சொல்லப்படுகிறது. 70 பேர் என்று தமிழில் இருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே 70 ஆத்துமாக்கள் உள்ளே சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் வேதம் மனிதத்துவத்தை, அதாவது நபர்களை முக்கியப்படுத்தி சொல்லவில்லை, அந்த நபர்களுடைய ஆத்துமாக்களை முக்கியப்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தை தான் 70 ஆத்துமாக்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 70 நபர் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் சரீரத்தை குறித்து முக்கியப்படுத்தாமல் ஆத்மாவை குறித்து முக்கியப்படுத்துகிறது என்பதை நாம் மையப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 3 யோவானில் யோவான் சொல்லுகிறார், உன் ஆத்மா வாழ்கிறது போல பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கவனிங்க, இந்த வசனத்தின்படி கவனிங்க. உன் ஆத்மா வாழ்கிறது போல,
உன் சரீரத்தை மையமாக வைத்து இங்கே சொல்லலை. உன் ஆத்துமா வாழ்ந்திருந்தால் நீ சரீரத்திலும் வாழ்ந்திருப்பாய், ஆவியிலும் வாழ்ந்திருப்பாய். அப்போ சரீரத்துக்கு ஏதுவான எல்லா வசதி வாய்ப்புகளையும் கடவுள் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? ஆபிரகாமே, நான் உன்னோடு இருப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், ஒரு தேசமாய் மாற்றுவேன், நான் கானான் தேசத்துக்கு, அதாவது நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணின அதே ஆசீர்வாதம் அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவர்களாகிய யாவருக்கும் இது கட்டாயமாய் வந்து பலிக்கும். ஏனென்றால் தேவனே கொடுத்த வாக்கு இது. ஆகவே இந்த ஜனம் யாத்ராமத்துக்குள்ளே போகும் பொழுது, அதாவது எகிப்துக்குள்ளே இவர்கள் உள்ளே போகும்போது 70 ஆத்துமாக்களாய் உள்ளே போனார்கள். அங்கே மிகவும் பெருகினதை பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் பெருகினார்கள். ஏறத்தாழ 400 வருஷம் உள்ளே அடிமைப்பட்டு அந்த பார்வோன் அடிமைத்தனத்தின் கீழே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள், சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். பிறகு இந்த 400 வருஷம் முடிவிலே அவர்கள் மோசேயின் தலைமையிலே அவர்கள் யாவரையும் தேவன் மீட்டு கொண்டு வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். இதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்துக்கு கொண்டு வருகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் யாருன்னா இஸ்ரவேலர்கள். அவர்கள்தான் பாவிகளாய் எண்ணப்பட்டவர்கள். எகிப்து என்பது உலகம் என்று சொன்னேன். உலகத்திலே சகலவிதமான பாவம் நிறைந்திருக்கிறது. இப்போ உலகமாகிய இந்த எகிப்துக்குள் இருந்துதான் நம்மையும், பிரஜாதியாராகிய நம்மையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சிலுவையில் இரத்த சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். எகிப்து என்பது உலகம், அதற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் பாவிகள். இப்போ இந்த பாவிகளை விடுதலையாக்கும்படி அங்கே சோதனைகள் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதுமே சோதனைகளும் உபத்திரவங்களும் வரும்பொழுது ஒரு மனிதனை கடவுள் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். சோதனைகள் நடுவிலே, பாடுகள் நடுவிலே அவங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து பின் சந்ததிக்கும் அந்த பாடங்கள் அவர்களுக்கு பாடமாக, நீதியாக அமையும்படி, இந்த பாடங்கள் அமையும்படியாக தேவன் அவர்களை நடத்தின விதத்தை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பிரத்யேகமான, ஒரு தனித்தன்மை வாய்ந்த நீதியை, தேவ நீதியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தேவன் நீதிபரர். எப்பொழுதுமே தவறு மனுஷனுக்குரியதாக இருக்கும். இதை தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதில் என்ன இருக்கிறதுன்னா, நீதி உமக்கே உரியது, வெட்கம் எங்களுக்கே உரியது என்று தானியேல் சொல்லுகிறான். வெட்கம் எங்களுக்கே உரியது. அப்போ நீதி யாருடையதுன்னா தேவனுடையது. அந்த நீதியை மறைக்கவோ மாற்றுவோ மனுஷனாலேயோ அதிகாரத்தினாலேயோ சர்வாதிகாரமோ ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே தேவனுடைய நீதியை எந்த ஒரு மனுஷனையும், எந்த மனுஷனாலும், அரசாங்கத்தாலும், வல்லரசாலும், சர்வாதிகாரியா இருந்தாலும் அது மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒன்று, அதை நிறைவேற்றத்தான் முடியும். இதுதான் தேவ நீதி. ஆகவே மனுஷனுக்குரியது என்ன? வெட்கம். ஏன்? அவன் பாவம் செய்கிறதுனால, அவன் அநீதியுள்ள வாழ்க்கை நடத்துகிறதுனால. இப்போ இந்த அநீதியுள்ள மனுஷனை நீதியாக மாற்றணும். அதுக்கு தான் சில சோதனைகளை கடவுள் அனுமதித்து அந்த இடத்தின் நடுவிலே அவர்கள் கூக்குரலிட்டார்கள், கதறினார்கள். இந்த விண்ணப்பம் தேவனுடைய காதுகளில் எட்டினது. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசேயை தெரிந்து கொண்டு, மோசே என்கிற ஒரு தேவ மனுஷன் மூலமாய் அந்த ஜனங்களை பார்வோன் ஆட்சி காலத்தில் 10 விதமான வாதைகளை கொடுத்து தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் எகிப்து தேசம் அறியணும். அந்த வாதைகள், கொடுக்கப்பட்ட வாதைகள்லாம் என்ன தெரியுங்களா? எகிப்தில் அந்த எகிப்தியர்கள் வணங்கின தெய்வம் தாங்க. இப்போ தவளைகள், பேன்கள், நைல் நதி, இதெல்லாம் அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள்.
இப்போ நல்லா கவனிங்க, நைல் நதியில் தண்ணீர் தான் விவசாயம், குடி தண்ணீர் எல்லாமே. அது ஒரு ஜீவ நதிங்க. அந்த நதியை கடவுளாக கும்பிட்டாங்க, சூரியனை நான் கடவுளாக கும்பிட்டாங்க, தவளைகளை கடவுளாக கும்பிட்டாங்க. எதெல்லாம் கடவுளாக கும்பிட்டாங்களோ அதுதான் அவர்களுக்கு வாதையாய் தேவன் மாற்றினார். ஏன் தெரியுமா? இப்போ அவர்கள் கும்பிட்ட தெய்வம் அவங்களால விடுவிக்க முடியுமா என்பதை சவாலாக எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அறிவை புகட்டும்படி. அவங்க கும்பிட்ட தெய்வம் ஒன்று கூட அவர்களை விடுவிக்க முடியல, இதை தடுத்து நிறுத்தவும் முடியல என்பதுதான் சத்தியம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் இரத்தமாக மாறினது. அது மறுபடியும் எகிப்திய அந்த கடவுள் அந்த இரத்தமாய் மாற்றப்பட்ட தண்ணியை, இரத்தமாகிய தண்ணியை திரும்பி நார்மல் வாட்டரை மாற்ற முடியவில்லை. பிறகு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் திரளான தவளைகள் உள்ளே புகுந்து படுக்க முடியல, தூங்க முடியல, சமைக்க முடியல, சாப்பிட முடியல. இதையும் அவங்க கடவுளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லாம் கட்டுக்கு அடங்காத நிலைமையில் இருந்தது. இப்படி கடவுள் என்ன செய்தார்? அவங்களுடைய விக்கிரக ஆராதனை அர்த்தமில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டே வந்தார். கடைசியாக ஒன்று செய்ய முடியாத பட்சத்தில் மோசே போய் பார்வோனுக்கு முன்னே நிற்கும்போது அந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு அவன் அனுப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சொன்னபடி அவரை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று கேட்ட விண்ணப்பத்திற்கு எதிர்மறையாகவே பதில் கொடுத்து வந்தான். பிறகு இந்த 10 வாதைகளுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வருகிறதான் மீட்புக்கு அடையாளம். எகிப்திலிருந்து இருபுறமும் காலவாய் எப்படி எரிகிறதோ அப்படி எரிகிற அந்த காலவாய் நடுவிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது என்பது மிகப்பெரிய ஒரு மீட்பின் திட்டம். அது அந்த திட்டத்தின் கீழே தேவன் படிப்படியாக ஒவ்வொரு நாளாக மோசேயை நகர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். இப்போ வெளியே கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் இவர்களையும் இந்த மோசே கடைசியாக அந்த 4வது வகைப்பாடு இருக்குல்ல, டைப்பாலஜி ஆஃப் மோசஸ், இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல வருகிறேன். மோசேயும் கிறிஸ்துவும் இதை குறித்த விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். இந்த மோசே எப்படி இயேசுவுக்கு இணையாக செயல்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்கள். 6 குறிப்புகளை சொல்கிறேன். 1, மோசே பிறக்கும்போது சர்வாதிகாரியான பார்வோன் சொல்லுகிறான், 2 வயது உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறான். இதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு சிசுவாக இருக்கும்போது அங்கே ஏரோது ராஜா கொலை செய்யும்படி அந்த கொலைவெறி அவனுக்குள்ளே இருந்தது. இதை அறிந்த தேவன் அன்றைக்கு ஒரு தேவதூதனை அனுப்பி மரியாளுக்கு கணவனாய் நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கு இந்த தேவதூதன் தோன்றி என்ன சொல்லுகிறான்? மரியாளையும் குழந்தையும் நீ எகிப்துக்கு கொண்டு போ. நான் சொல்லுகிற வரைக்கும் எகிப்திலே இந்த கட்டளை நிறைவேற்றும்படி நீங்கள் அங்கே தங்கியிருங்கள். ஏரோது இறந்த பின்பு நான் உங்களை மறுபடியும் நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று அங்கே யோசேப்புக்கு எச்சரிப்பு விடுக்கப்பட்டது தேவதூதனால். நல்லா கவனிங்க. இங்கே எப்படி பார்வோன் மோசையை கொல்லும்படிதான், மனசில் கொல்லும்படிதான் எல்லா ஆண் பிள்ளைகளையும், ஏன்னா அந்த 2 வயசுக்குட்ட உட்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் மோசே கண்டிப்பாக அதுக்குள்ளே இருப்பான், அதனால இந்த மோசே கொலை செய்யப்பட்டு விடுவான் என்ற திட்டம் மனசுக்குள்ளே இருந்ததுனால தான் 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அன்றைக்கு அவன் சட்டத்தை பிரகடனப்படுத்தினான். அதே மாதிரியாக இங்கே ஏரோதும் கொலை செய்யும்படி திட்டம் இருந்ததுனால
இயேசுவும் இப்பொழுது எங்கே கொண்டு போகப்படுகிறார்? எகிப்துக்கு. எது வரைக்கும்? ஏரோது மரிக்கிற வரைக்கும். அப்ப நல்ல கவனிங்க, மோசேயும் காக்கப்படுகிறார், இயேசுவும் காக்கப்படுகிறார். மோசே நாட்களிலும் கொல்லும்படி சட்டம் வருகிறது, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் குழந்தைகளை கொல்லும்படி சட்டம் வருகிறது. ரெண்டும் ஒன்று பாருங்க. அடுத்ததாக மோசே அவன் பிறந்து 3 மாதம் அவருடைய தாய் என்ன செய்தாலாம்? இந்த குழந்தையை மறைத்து வைத்திருந்தாலாம். ஏன்னா மருத்துவச்சிகள் மிகவும் அந்த குழந்தை அழகாக இருந்ததுனால அந்த பிள்ளையை கொல்லாமல் அவங்களுக்கு தயவு பாராட்டி காப்பாற்றி விட்டார்கள். இது தேசத்துக்கு தெரியக்கூடாது, ஜனங்களுக்கு தெரியக்கூடாது, ராஜாவுக்கு தெரியக்கூடாது என்ற நோக்கத்தோடு கூட 3 மாதம் ஒளித்து வைத்தாள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் நல்ல கவனிங்க, ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பிறந்த குழந்தையும் பக்கத்து வீட்டுக்கு தெரியாம வளர்க்கவே முடியாது. ஏன்னா கண்டிப்பா குழந்தை என்ன பண்ணும்? கண்டிப்பா அழுவும், கண்டிப்பா கத்த தான் செய்யும். அழாத குழந்தை ஒரு குழந்தை இருக்கவே முடியாது. ஆனால் இந்த 3 மாதம் இந்த பிள்ளை எப்படிங்க ஒளிச்சு வைக்க முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதை கவனமாக புரிந்து கொண்டாதான் இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னவென்றால் 3 மாதம் வரைக்கும் இந்த குழந்தை அழாமல் கடவுள் பாதுகாத்து கொண்டார். அதனால தான் யாருக்குமே தெரியல இந்த பிள்ளை இங்கே இருக்குதுன்னு. சரி, அதுக்கு மேலே ஒளித்து வைக்க முடியாது என்கிற காரணத்தினால ஒரு பெட்டகத்தை உண்டாக்கி, நாணல் பெட்டியை உண்டாக்கி, அந்த பெட்டிக்குள்ளே குழந்தையை வச்சு அந்த ஆற்றில் அந்த தாய் விட்டுறத நம்ம தெரியும், நல்லா நமக்கு நல்லாவே இந்த விவரம் தெரியும். இதை பார்வோன் குமாரத்தி விடியற் காலையில் குளிக்க வரும்பொழுது அவளும் அவருடைய தாதிமார்களும் பார்க்கும் பொழுது ஒரு நாணல் பெட்டி மிதந்து வருகிறது. அங்கே அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கும்போது ஒரு அழகான ஆண் பிள்ளை இருக்கிறது. அவங்களால் தெரிந்து கொள்ள நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது, இது ஒரு யூத பெண்மனுடைய குழந்தை தான் என்று அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு இந்த பிள்ளையை எடுத்து தாதிமாரிடத்தில் கொடுத்து இவங்க அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த பிள்ளை 40 வருஷம் அரண்மனையில் வளருது, 40 வருஷம் அரண்மனையில் வருது. பிறகு இந்த 40 வருஷம் அரண்மனையில் வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது சகல கலைகளிலும் கற்று தேறினவனாய் மாறுகிறான். இது அப்போஸ்தலர் 7:22 நம்ம பார்க்கிறோம். மோசே எகிப்தின் சகல கலைகளிலும் கற்று தேர்ந்தவன். He became a profound scholar. அப்ப நல்லா கவனிங்க, அவன் எல்லா கலைகளிலும் கற்று தேறினவனாயிருந்தான், கட்டிட நிபுணனாகவும் இருந்தான். இந்த சமயத்தில் 2 எகிப்தியர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அப்பொழுது ஒருவனை அடித்து இவன் மண்ணிலே பதித்து விடுகிறான். மறுபடி இன்னொரு முறை வரும்போது, வெளியே வரும்பொழுது ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் இருவருக்கும் இடையே ஒரு சண்டை வருகிறது. அப்பொழுது இவன் போய் விசாரித்து ஏன் சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று கேட்கும்போது அங்கே அந்த எகிப்தியன் சொல்லுகிறான், நீ நேற்று ஒருவனை சாகடிச்சு புதைச்சிட்டியே அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்னா அரண்மனை விட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அரண்மனை விட்டுட்டு ஓடி வந்துடுறான். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், நான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆண்டவர் எவ்வளவு மேன்மையை துறந்தார் என்ற காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்
என்னது? தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது தேவனுடைய உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் வெறுத்து, தம்மைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இப்போ தேவனுடைய ரூபமாக இருந்தும் அந்த ஒரு பதவியை இவருக்கு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாவற்றையும் வெறுத்து எப்படி வந்தாரோ, அது மாதிரி மோசே அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்து விட்டான். கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டான். இப்போ வரும்பொழுது இந்த சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது. எப்படி தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஆண்டவர் வெறுத்து விட்டு துறந்து அவர் மனுஷனாய் வந்தாரோ, அது மாதிரி மோசேயும் அரண்மனை வாழ்க்கையை விட்டு, அந்த அரண்மனை வசதியை விட்டு, அந்த சுதந்திரத்தை வெறுத்து அவன் வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வருகிறான். மூன்றாவதாக, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்பொழுது வனாந்தரத்திலே அவன் 40 நாள் உபவாசிக்கிறத பார்க்கிறோம். 40 நாட்கள் மலையிலே உபவாசித்ததினாலே தேவனிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் 40 நாள் உபவாசம் பண்ணினான். சரிங்களா? மோசேயும் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளையை கொடுத்தார். இங்கே இயேசுவும் என்ன கொண்டு வந்தார்? அதை இறையியல் சம்பந்தமாக சொல்லுகிறேன். மோசே மூலமாக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் கிருபையை கொடுத்தார். மோசஸ் வாஸ் a law giver, Jesus was a grace giver என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணமும் தேவனுடைய கட்டளைகள் வெளிப்பட்டது. நல்ல கவனிங்க. நான்காவதாக, இந்த மோசே அரண்மனையிலிருந்து சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்காதபடிக்கு இங்கே நாம் எபிரேயரில் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு மோசே என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரர்களுக்காக பாடுகளை அனுபவிக்கிறான், பல உபத்திரவங்களை அனுபவிக்கிறான், பல நிந்தனைகளை அனுபவிக்கிறான். 40 வருஷம் அவன் அரண்மனை வாழ்க்கையை விட்டு 40 வருஷம் அவன் தன் மாமனாராகிய வீட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு, நல்ல கவனிங்க, பல கலைகளையும் கற்று தேறினவன் இன்றைக்கு ஆடு மேய்க்கிறவனாக நிறுத்தப்படுகிறான். ஒருவேளை அன்றைக்கு ஆடு மேய்க்கிற வேலை தாங்க முக்கியமான வேலை. அந்த வேலையில் அமர்த்தப்பட்டு அவன் செய்கிறான். ஆனால் அவள் எல்லா கலைகளும் 40 வருஷம்னா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக ஒரு மனுஷனால முடியாது. 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளோடு கூட அலைந்து தெரிகிறான். பிறகு இதோட 80 வயது முடிகிறது. இந்த 80வது வயது தொடக்கத்தில் ஆண்டவர் அவனை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி அதே வனாந்தரத்திலே அவர் தெரிந்து கொண்டு, யாத்ராம் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் அவனோடு கூட இந்த யூதர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறதான முச்செடி எரிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அந்த காட்சியை காண வைத்து, அந்த காட்சிக்குள்ளிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வைத்து அவனை இஸ்ரவேல் ராஜ்யங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் தலைவர்கள் ஜனங்களுக்கு தலைவனாக தேவன் கொண்டு வந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அநேக உபத்திரவங்கள் நடுவாக அவன் கடந்து வந்தவன். இப்படியாக இயேசுவும் கவனிங்க, இந்த உலகத்தில் பிறந்தது முதல் அவரை பரியாசம் பண்ணாதவர்கள் இல்லை. அவர்கள் கல்லால் அடிக்கும்படி அநேக முறை எத்தனித்தார்கள். அவரை ஆண்டவர் இயேசுவை
கடுமையாக விமர்சித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். பாவிகளோட இவர் உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னார்கள். பலவிதமான வசை சொற்களை சொன்னார்கள். இவனா எங்களுக்கு ராஜா என்று பேசினார்கள். அவர் தலை சாய்க்க இடமில்லாதவராயிருந்தார். நேரமில்லை, அவருக்கு போஜனம் பண்ண நேரமில்லை. ஏறத்தாழ எருசலேமை மையமாய் வைத்து 200 மைல் தூர சுற்றளவிலே ஆண்டவர் இயேசு தினந்தோறும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இரவு முழுவதும் பிதாவோடு அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பகல் முழுவதும் ஜனங்களுக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இரவு நாட்களிலே பிதாவோடு ஊழியம் செய்தார், பிதாவுக்கு ஊழியம் செய்தார். பகலிலே ஜனங்களுக்கு ஊழியம் செய்தார். 2 விதமான ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். பிறகு ஜனங்களுக்கு சத்தியத்தை அவர் போதித்து வந்தார். 2யும் அவர் சரியாகவே செய்து கொண்டு வந்தார். தேவனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனை ஊழியம், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியம். நாம் இதை சரியாய் செய்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கையும் ஆராதனை முறையும் ஊழிய முறையும் 2ம் பேரலாக போய் கொண்டிருக்கிறதா? வெறும் ஊழியம் மாத்திரம் செய்வதற்கு நேரமில்லை, வேதத்தை வாசிக்க எனக்கு நேரமில்லை. நான் 4 வருஷம் வேதத்தை படிச்சுட்டேன், ஆனால் இப்போ வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, எனக்கு ஊழியம் நிறையா இருக்குது, எனக்கு படிக்க நேரம் இல்லைன்னு நிறைய ஊழியர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளே, சீஷன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் வரைக்கும் படித்து கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, இஃப் யூ ஸ்டாப் லிசனிங் யூ வில் ஸ்டாப் டீச்சிங். நீ கற்றுக்கொள்வதை நிறுத்துவாயானால் நீ போதிப்பதை நிறுத்தி விடுவாய். அதனால் 2 நேர்கோட்டில் இணையாக போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆராதனையும் இருக்க வேண்டும், ஜெபமும் இருக்க வேண்டும். இதே சமயத்தில் பிதாவுக்கு செய்கிற ஊழியமும் சரியாக இருக்க வேண்டும், ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியமும் அப்பொழுது சரியாகவே இருக்கும். வேதத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்ததாக வேதத்தை கொடுத்தவரையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை மிகச்சரியாக இயேசு செய்து கொண்டு வந்தார். தன்னுடைய சகோதரர்களுக்காக பாடு அனுபவிப்பதையே மோசே தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசுவும் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை நேசித்தவர். யோவான் 3:14 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் அன்பு கூர்ந்ததினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அவரின் மூலமாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை விலையாக ஜனங்களுக்கு கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ நிவிர்த்தி அடையும்படி, அந்த இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் சங்கரிக்கப்படும்படி, அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த விலையேறப்பெற்ற பாவமில்லாத கரையில்லாத திரையில்லாத விசேஷமான அவருடைய திரு இரத்தத்தின் மூலமாக ஜனங்களுக்கு பாவம் மன்னிப்பையும் அருளும்படி அவர் பாட அனுபவிக்கவே உலகத்திற்கு அவர் வந்து பிறந்தார். அவருடைய பிறப்பிலே அதிசயம், அவருடைய வளர்ப்பிலே அதிசயம், அவர் செய்த ஊழியங்களிலே அற்புதம், அவர் மரணத்திலே அற்புதம், அவர் உயிர்த்தெழுதலும் அற்புதமாயிருந்தது. ஆகவே தன்னுடைய மக்களுக்காக பாடு அனுபவிக்கவே இயேசு கிறிஸ்துவும் பாடுகளை தெரிந்து கொண்டார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் மோசையை பாடுபடுத்தினார்கள், நெருக்கினார்கள். ஒரு முறை மோசையினிடத்தில் ஓடி வந்து ஜனங்கள் சொல்றாங்க, எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, உங்களை நம்பி நாங்கள் இந்த வனாந்தரத்துக்கு வந்துட்டோம், எங்களுக்கு எய்த்தில் இருந்த சாப்பாடெல்லாம் கிடைக்கல. இப்படி பல முறை இம்சைகள் இந்த மோசைக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் மோசை என்ன செய்தார் தெரியுமா? பொறுமையாக தேவனிடத்தில் கேட்டார்.
தேவனே நான் என்ன செய்யறேன்னு தெரியல, ஜனங்கள் மிகவும் துன்புறுத்துகிறார்கள், அவர்களுக்கு என்ன பதில்? உடனே தேவன் சொல்லுகிற விஷயத்தை கேட்டு கொண்டு வந்து ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். அப்பொழுது ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக மத்தியஸ்தராய் இந்த மோசே விளங்கினார். அதே மாதிரி தான் இயேசுவும் மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, ஒருவரே. பவுல் எழுதுறாரு, தேவனுக்கும் மனுஷருக்கு மத்தியஸ்தர் யாரு? ஒருவர் தான். அவர் யாரு? இயேசு தான். மத்தியஸ்தராய் வேற யாரும் இருக்க முடியாதுங்க. ஈவன் மரியாள் கூட மத்தியஸ்தர் கிடையாது. வேதத்தில் மத்தியஸ்தர் ஒருவரே. மீடியேட்டர் யாருன்னா ஒருவர் தான். யார் மூலமாக தான் பிதாவிடத்தில் போக முடியும்னா இயேசு மூலமாக மாத்திரம்தான் போக முடியும். நான் மரியாளை குறை சொல்லவில்லை. மரியாள் கனத்துக்குரியவள். மரியாள் தேவதனால் வாழ்த்தப்பட்டவள், கிருபை பெற்றவள், பாக்கியவதி, பரிசுத்தவாட்டி, தேவனுடைய கற்பனையின்படி வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷி, புனிதமான கன்னிப்பெண் என்பதையும் மறுக்க முடியாது. இவ்வளவு உண்மைங்க. ஆனால் மரியாள் கனத்துக்குரியவள். ஆனால் அவள் வணக்கத்துக்கோ ஆராதனைக்கோ உரியவள் அல்ல. ஏனென்றால் அவள் தாய் தகப்பனுக்கு பிறந்தவள், பரிசுத்தவாட்டி தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு கற்பம் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். ஆகவே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே ஜனங்கள் அந்த நேரத்தில் மரியாளை கனப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரிடத்தில் வந்து ஜனங்கள் கேட்கிறாங்க, சத்தமா சொல்றா, சத்தமா சொல்லப்படுகிறது. என்ன? மரியாளும் முக்கியமான ஒரு மனுஷி தானே, அப்படி என்று சொல்லப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அவர் இயேசு இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதாவது ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய காது கேட்க ஜனக்கூட்டத்திலிருந்து சத்தமிட்டு சொல்றாளாம். என்ன? உம்மை சுமந்த கற்பமும் நீர் கொடுத்த பால் கொடுத்து வளர்த்த அந்த பிள்ளையும் அந்த பால் கொடுத்தவளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொன்னோன்னே அதற்கு அவர், அப்படியானாலும் அது சரியா இருந்தாலும் அது உண்மை என்றாலும் அர்த்தம். உண்மை என்றாலும் யாரே? அந்த பிள்ளையை கற்பத்தை சுமந்தவளும் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தவளும் பாக்கியவரிதான். ஆண்டவரே சொல்றார், பாக்கியவரிதான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இப்ப யாரு? நல்லா கவனிச்சுங்க, நீங்களே தீர்மானம் பண்ணீங்க, யாரு அதிக பாக்கியவான்கள்? தேவனுடைய வசனத்தை கேட்டு ஒரு முறை சொல்றாங்க, ஆண்டவரே உங்க தாயும் தாப்பனும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறவன் தான் எனக்கு தாயும் தாப்பனுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆகவே கவனிங்க, வேதம் மரியாளை தரக்குறைவுபடுத்தவில்லை. அவள் மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆராதனைக்குரியவளும் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பரிந்து பேசுகிறவளும் மரியாள் கிடையாது, இயேசு ஒருவரே. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நமக்கு மீடியேட்டராக கொடுக்கப்பட்டது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்தவான்களே ஒரு நடுவிலே ஒரு பரிசுத்தவாட்டி, அவ்வளவுதான். பரிசுத்தவான்களுக்குள்ள ஒரு பரிசுத்தவாட்டி, அதை யாரும் நிராகரிக்க முடியாது. ஆகவே சத்தியம் என்ன? இயேசு சொல்லுகிற நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. இந்த சத்தியத்தை எல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உருவ வழிபாடு தவறு, உருவ வழிபாடு அக்கிரமம், அது தேவனுடைய கட்டளையை மீறுதல். ஆகவே ஆண்டவர் யாத்திராம 20 சொல்லுகிறார், எனக்கு ஒப்பான எந்த ஒரு உருவத்தையும் சொரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம், அதை உண்டாக்கி நமஸ்கரிக்க வேண்டாம். அப்படி செய்யும் பொழுது நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருப்பேன். தயவு செய்து
ஆவியாய் இருக்கிற தேவனை ஆவியால் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எந்த ஒரு விக்கிரக ஆராதனையும் எப்படிப்பட்ட விக்கிரகமாக இருந்தாலும் அது தவறுதான். இயேசுவையே விக்கிரகமாக வைத்திருந்தாலும் தவறுதான். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு சொரூபம் இல்லை என்பதை இந்த இடத்துல நான் வலியுறுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் மீடியேட்டர், கடவுளுக்கும் தேவனுக்கும். இதே தான் மோசேயும் சொன்னார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் அவர் மீடியேட்டராக இருந்தார். அடுத்ததாக இந்த ஜனங்களை கொண்டு போய் ஒரு ராஜ்யமாய் அமைத்தார். பார்த்தீங்களா? இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு தேசமாக மாறினோடனே அவர்கள் ஒரு ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம், அல்லது இஸ்ரவேல் தேசம், இப்படி ஒரு தேசமாய் உருவாக்கப்பட்டார்கள். இது தேவன் கொடுத்த வாக்கு. அப்படியாக புறஜாதியாகிய நமக்கும் தேவன் நமக்கு அவருடைய சத்தியத்தை கொடுத்தார், கிருபையை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், பரிசுத்தத்தை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலே இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தையே சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பையும் விடுதலையையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவர் வரும்பொழுது நாம் அவருக்கு சொந்தமான மனவாட்டிகளாய் விளங்கும்படி சபையும் கொடுத்தார். சபைக்குள்ளே உண்மையும் உத்தமமாய் இருப்போமானால் நாம் மனவாட்டிகளாய் மாற முடியும். அந்த சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு அந்த சபையை காட்டுவார். இந்த சபையில் இன்னாருக்கு இந்தந்த சபையில் நீங்கள் போய் இருங்கன்னு ஆண்டவர் அந்தந்த காரியங்களை கடவுள் வழி நடத்துவார். ஏனென்றால் எரேமியா 3:15 சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை, என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை மேய்ப்பார்கள். நீங்களா எந்த மேய்ப்பர்களையும் தெரிந்து கொள்ளாதீங்க. எந்த சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளாதீங்க. கர்த்தர் காட்டுற சபையில் இருங்க. கர்த்தர் காட்டுற மேய்ப்பனுக்கு கீழே இருங்க. கர்த்தர் காட்டுற தலைவர்களுக்கு கீழே இருங்க. எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும், எந்த ஒரு ஊழியக்காரனாலும் உங்களுடைய தலைவனுக்கு கீழே இருங்க. மோசேக்கு கீழே யோசுவா தேவன் எழுப்பினார். எலியாவுக்கு கீழே எலிசாவை தேவன் எழுப்பினார். அப்படியே வாங்க. பவுலுக்கு கீழேன்னு சொல்றதை விட இறையல் வார்த்தையோட சொல்றேன். பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும்படி உடன் ஊழியர்களை கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேர் சீஃப் பாஸ்டர்ஸ் போட்டுக்கிறாங்க. தவறு அது. பவுல் அப்படி சொல்லவே இல்லை. நானும் என்னுடைய உடன் ஊழியக்காரன். அதுதான் இறையல் வார்த்தை, சரியான வார்த்தையும் கூட. கோ ஒர்க்கர்ஸ், கோ பார்ட்னர்ஸ். அப்போ கவனிங்க, மோசேக்கு பிறகு யோசுவா, எலியாவுக்கு பிறகு எலிசா. அப்படியே பவுல் யாரெல்லாம் எழுப்பினாரு? தீமோத்தேயுவை, தீத்துவை, இன்னும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியங்களையும் தேவன் எழுப்பி கொடுத்தார். அப்போ நல்ல கவனிங்க, எந்த விசுவாசியும் தலையில்லாதபடி இருக்கக்கூடாது. எந்த ஒரு தலைவன் கீழே, எந்த ஒரு மனுஷியும் அல்லது விசுவாசியும் தேவன் காட்டுற தலைமைத்துவத்தின் கீழே, அண்டர் த லீடர்ஷிப் நாம் கடந்து போவோமானால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே மோசேயும் இயேசு கிறிஸ்து எப்படி இணையாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த மோசேக்கு தேவன் சொல்றாரு, உன்னுடைய நாமத்தை எனக்கு சொல்லுங்கன்னு மோசே கேட்கும்போது சொல்றாரு, என்னுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நாமத்தை வெளிப்படுத்தினார். மோசேக்கு கட்டளைகளை கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மோசே மூலமாக. ஆகவே இந்த 4 வகையான டைப்பாலஜிஸ், வகைப்பாடுகளை பார்க்கிறோம். எகிப்து என்ன? உலகம். இஸ்ரவேல் யாரு? உலகத்தில் இருக்க விசுவாசிகள், பாவிகள். அடுத்தது பார்வோன் யாரு? அவன்தான் பிசாசு. மோசே யாரு? அவளை விடுவிக்கிற ஒரு மீட்பனாக வேதம் காட்டுகிறது. இப்படிதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பின்னி பிணைந்திருக்கிறதை நாம் கண்டுபிடித்து நாம் அர்த்தங்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். தேவன் தாமே இந்த சத்தியத்தின் மூலம் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.